ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பீத்தாம்பரி பவுடர் வச்சுட்டு தான் நம்ம இத்தனை நாளாக பித்தளை பாத்திரமெல்லாம் தேய்ச்சிக்கிறோம். பித்தளையாக இருக்கட்டும், காப்பர் வெசல்ஸ், அதெல்லாம் எல்லா டைமும் அது நம்மக்கிட்ட இருக்கும்னு சொல்ல முடியாது. மளிகை கடையிலேயே சம்டைம்ஸ் அது அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லுவாள். அதனால நம்ம இதை வீட்லேயே நம்ம வீட்டில் இருக்கிற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒரு டப்பாவில் கொட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு ஆகும். பீத்தாம்பரி மாதிரி ஏன் அதை விட கூட கொஞ்சம் நல்ல பெட்டராகவே ஆகும்னு நம்ம சொல்லலாம். அண்டு மலிவு விலையிலையும் ஆகும், சீப்பர் ரேட் ஆல்சோ. அங்கே நம்ம 45 ரூபாய்க்கு வெறும் 150 கிராம் தான் கிடைக்கிது. பாருங்க, நீங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிட்டுலாம் எவ்வளோ பணத்தை நம்ம சேவ் பண்ணலாம், மிச்சம் பிடிக்கலாங்க. ஸோ வாங்கோ பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோமா. 1 கப்பு கோதுமை ஆட்டா, வீட் ஃப்ளார். இது 1/4 கப்பு, மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 1/4 கப்பு உப்பு, 1/4 கப்பு சோப் பவுடர். எந்த சோப் பவுடர் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை போட்டுக்கலாம் நீங்கள். 1/4 கப்பு சிட்ரிக் ஆசிட். அதுக்கப்புறம் 1/4 கப்பு பேக்கிங் சோடா. இது ஒரு கலர் கொண்டு வரதுக்காக ஃபுட் கலர், இது ஆரஞ்சு கலர், இல்லை உங்கள்கிட்ட ரெட் கலர் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லா பவுடரையும் மிக்சியில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், நிமிஷமாகிடும். அது உப்பு, ஆட்டா போட்டுட்டோம், உப்பு, இது சோப் பவுடர், சிட்ரிக் ஆசிட், பேக்கிங் சோடா லாஸ்ட்டில். இப்போ கலர் வரதுக்காக வேண்டி நான் அந்த கலர் போட்டுருக்கேன், கொஞ்சோண்டு போட்டால் போதும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் ஜலம், கொஞ்சோண்டு. ஏன்னா இந்த கலர் போய் எல்லாத்துலேயும் உட்காரணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடும். இப்போ இது நம்ம மிக்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு ட்ரை கண்டெய்னரில், பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் அளவு. இப்போ இதை தேய்ச்சி பார்த்துடலாமா, ஒரு ட்ரையல். இதுலேருந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அதுக்கு நான் கொஞ்சம் 2 இது போட்டுருக்கேன். இது ஆனாலும் குட்டியாக இருக்குது. இது பாருங்கள், ஒன்றுமே இல்லை இதில். இப்போ பாருங்கள், இந்த காப்பர் இது இங்கே வச்சுட்டுருக்கேன், ரொம்ப மங்கி போயிருக்கு. இந்த தட்டும் பாருங்க, இதை வச்சு நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். இதை நல்லா தேய்ச்சாச்சு பாருங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஜலம் கொண்டு வந்து வச்சுட்டுருக்கேன், அதை பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, பூஜை பாத்திரமெல்லாம் நிமிஷமாக நம்ம இது க்ளீன் பண்ணிட்டுருக்கலாம். பாருங்க, இந்த பூஜை பாத்திரம் தான் இதெல்லாம் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுதுன்னு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரை கண்டெய்னரில் போட்டு ஒரு உடன் ஸ்பூனை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஏர் டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும். ஸோ இதை வச்சு இது நல்லா க்ளீனானதை பார்த்தோன்னே இன்னும் நிறையா பாத்திரம் இப்போ மேலே இது இறங்கியிருக்கு. இதெல்லாம் வேறு நான் இப்போ உட்காந்து க்ளீன் பண்ணி ஆகணும். கார்த்திகை வருது இல்லையா, அதனால் கார்த்திகைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு வச்சுட்டா பளபளப்பு அப்படியே இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.